நமசிவாய. தனுசு ராசியினருக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி வாமன சேனல்ல போட்டாச்சு. அதே போல் மற்ற ராசிக்கெல்லாம் தனுசு தவிர இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஆல்ரெடி இந்த அட்ராக்டிவ் சேனல்லே போட்டிருக்கேன். சனி பயிற்சி இருக்கா இல்லையா, இதுதான் வந்து பலருக்கும் குழப்பம். அந்த சனி பயிற்சி இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னொரு சேனலான பரிகார ஸ்தலத்திலயும் இருக்கு. எல்லாத்துக்குமே நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விஷயங்கள், சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சனியை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி வந்து இதெல்லாமே பொது பலன்கள், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான முடிவுகளை இந்த பொது பலன்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொது பலன்களையும் பேஸ் பண்ணி நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு மிக முக்கியமான உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு பழக்கமான அல்லது உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் யாராவது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து நீண்ட பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராசிக்கு பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமா என்று நினைக்கக்கூடியவர்கள் இரண்டிற்குமே பாருங்க. எனக்கு வந்து தனுசு ராசி வேற லக்னம் அப்படின்னு சொல்றவங்க வேற லக்னத்துக்கு வேற மற்ற ராசிகளுக்கு உண்டான போட்டிருக்கிறது, அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல சுகசனி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லுவோம். சுகஸ்தானத்துல வராருன்னா அப்ப அவர் சுகத்தை கொடுப்பாரா அப்படின்னா சுக்கிரன் மாதிரி கிடையாது. இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளுடைய சுக குறைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசினருக்கு இருக்க போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்திற்கும் நமக்கு சுக குறைவு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் நாம் ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங்ல இருந்தோம், நமக்கு எங்க போனாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது எல்லா விஷயமுமே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரியான அந்த கம்ஃபர்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, வீட்டில் பர்டிகுலரா வீட்டில் வந்து ஒரு தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ அல்லது நெகட்டிவ் எனர்ஜியோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ அதனால வந்து வீடை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது முக்கியம். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேண்டாத விஷயங்கள், கிளஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் அடிக்கடி அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பார்த்தோம்னா, வீடு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள நம்ம வந்து போகும்பொழுது ஒரு விதமான ஒரு அயற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பலருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு 2.5 வருட காலகட்டம். அதனால வீடு எப்பவுமே நம்ம வந்து பிளசண்டா வச்சுக்கிறது, நிறைய மியூசிக்ஸ், அதாவது பார்த்தோம்னா மியூசிக்ஸ் வந்து இட் வில் சேஞ்ச் அவர் லைஃப்னு சொல்றோம் நம்ம. அதே போல வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கீர்த்தனைகளே நிறைய கீர்த்தனைகள் இருக்கிறது, இந்த நவகிரகங்களுக்கும் உண்டான கீர்த்தனைகள் எல்லாமே இருக்கு. அந்த மியூசிக்கை கேட்டாலே நமக்கு வந்து அந்த பாதிப்பு குறையும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது மேலை நாட்டிலும் அது மாதிரியான பல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து அந்த மியூசிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பலன் தரும். அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள்ங்கிறது நம்ம வந்து பெர்ஃப்யூம்ஸ் அடிக்கிறதோ சென்ட் அடிக்கிறதோ அது மாதிரியான விஷயம் கிடையாது. உங்களுக்கு இயற்கையாக வாசனை வரக்கூடிய அந்த வெட்டி வேர் மாதிரி இருக்கிறத வந்து சுடுதண்ணில போடுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் போட்டு வெளியில் உணர்த்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது அது வந்து அதோடைய ஆயில வந்து நம்ம வந்து டிஃப்யூசர்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால வந்து இயற்கையுடன் ஒன்றி நம்ம வீட்டை வந்து பாதுகாப்பான ஒரு சூழலாக ஒரு இனிமையான சூழலாக மாற்றி வைக்க முடியுமோ அது மாதிரியான மாற்றி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தனுசை பொறுத்த வரைக்கும் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். கண்டிப்பாக அதை செஞ்சோம்னா அதுக்கு உண்டான பலன் அதிகப்படியான ஒரு பலனை கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் நான் சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வீட்டில் மாறிடும். அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதே போல் புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்புடைய வாகனமாக இருக்கிறதா என்று பாருங்கள். பழைய வாகனமாக ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கரெக்டான வாகனம் தானா, அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டேமேஜ் வெஹிக்கிளோ இல்ல ஃபிளட்ல இருந்த வெஹிக்கிளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஏமாந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறதா, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். சொத்துக்கள் வாங்கும் போது அதே ஒரு விஷயம் தான். இதுல வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் சனி சாதகமாக இருந்தாலும் இப்போ ஒரு காலகட்டத்திலே வந்து பார்த்தோம்னா சுயஜாதகத்துல சாதகமாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சொத்துக்கள் வாங்குவார்கள். அது பெரிய வெஹிக்கிள்ஸ், நீங்க வந்து ரொம்ப கார் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கார்லாம் வாங்குற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அது ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து சரிபார்த்து பிறகு வாங்கிக் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தனுசு ராசினருக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரும். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு
குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து குறைய விடாமல் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. சுகம் அப்படின்னு கம்ஃபர்ட் அப்படின்னு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் எதனாலெல்லாம் குறையும்? நமக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடிய உபகரணங்களாலோ, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களாலோ, அல்லது நம்ம வந்து பிஸ்னஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்களாலோ, பிஸ்னஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னாலோ, ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னாலோ, கெரியர் சேஞ்ச் அப்படிங்கிறது பெரும்பாலான தனுசு ராசினருக்கு இந்த டைம்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அந்த கெரியர் சேஞ்ச் அப்படின்றது வந்ததுன்னா எந்த ஒரு விஷயமாக அதாவது இருந்தாலும் நம்ம சடனா இப்ப வேலையை விட்டு போகிறதுன்னு அப்படின்னு இல்லாம உங்களா தேடி வருது அப்படின்ற மாதிரி தான் நீங்க தாராளமான முறையில ஏற்றுக்கொள்ளலாம். வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலையை தேடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இந்த ஒரு மாதிரியான டைம்ல நமக்கு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து மேபி ஒரு சேலரி கம்மியாக போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது நம்ம வந்து போகக்கூடிய ஒரு வேலையிலே வந்து அந்த ஒரு வேலையை வந்து நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையாக போய் அங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கலாம். வேற வழியே இல்லைன்னு இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வேற வழியே இல்லைன்னு இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கெல்லாம் வராமல் இருப்பதற்கு நாம் வந்து அதுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்பகம் சம்பந்தமான பிரெஸ்ட், செஸ்ட், லங்ஸ் இந்த மாதிரியான ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தனுசு ராசினர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது வந்து அதுல ஏதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா லங்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சளி ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே அது உடனடியாக நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சரிவர செய்து கொண்டிருந்தாலே இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருடம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அதை நடத்தி கொண்டு போய் விடலாம். நமசிவாய.